மாந்திரிக ஜோதி யூடியூப் சேனலில் உங்களை வரவேற்பது சக்தி. நான் உங்களுக்கு மாந்திரிகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இதை நீங்கள் தவறாக யாரும் பயன்படுத்த வேண்டாம்னு வேண்டிக்கிறேன். இப்போ ஸ்ரீ மகா கணபதியை வணங்கி ஸ்ரீ குருவின் தாழ் பணிந்து உங்களுக்கு மாந்திரிக செய்வது எப்படி என்பதை நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். முதல்ல மாந்திரிகம் செய்யணும்னா முதல்ல நம்ம அதற்கான தேவையான பொருட்கள் நமக்கு தேவை. அந்த பொருட்களுக்கு முதல்ல நம்ம மூலிகை சாப நிவர்த்தி செய்யணும். அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எந்தெந்த அஞ்சனமை தயார் பண்றதுக்கு நமக்கு மூலிகை தேவைப்படுது, அந்த மூலிகை நம்ம அந்த இடங்கள்ல போய் எடுக்கும் பொழுது அதற்கு நாம் முதல்ல நம்ம சாப நிவர்த்தி செய்யணும். முதலில் மூலிகை இருக்கும் இடத்தையும் சுத்தம் செய்து பொங்கல் வைத்து அதன் முன் வாழை இலையில் தேங்காய், பழம், வெற்றிலை, பாக்கு, வத்தி, சூடம் இவைகளை வைத்து தூப தீபம் காட்டி வணங்கி கிழக்கு முகமாய் அமர்ந்து மேற்கண்ட மந்திரத்தை 108 உரு செபம் செய்ய வேண்டும். மஞ்சள் நூலால் காப்பு கட்ட வேண்டும். காப்பு கட்டியவுடன் ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து அதை 3 சுற்று சுற்றி எரிந்துவிட்டு வேரெடுக்க வேண்டும். வேரெடுக்கும் போது ஆணிவேர் வராமல் வேரெடுக்க வேண்டும். ஆணிவேர்னா அந்த வேருடைய ஒரு பகுதி கூட அருந்திருக்க கூடாது. ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த மூலிகை எடுக்கக்கூடிய உரிய நாள். இவ்விதம் காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து எடுத்தால்தான் மூலிகை நூலில் சொல்லிய பலன் தரும் என்பதை உணர வேண்டும். விநாயகர் பூஜை மிக மிக முக்கியம். சரி, இப்போ நாம மூலிகை சாப நிவர்த்திக்கு மேற்கண்ட மந்திர முறை சொன்னேன்ல, அந்த மந்திர முறை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் சௌம் சிவாய நம பிரம்ம நாரத தேவ முனி கணசாபம் நாசாய நாச ஸ்வாஹா. இதை 108 முறை நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து இந்த மூலிகைக்கு சாப நிவர்த்தி செய்து அதனுடைய வடக்கு வாசல் அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய வடக்கு முகமாய் இருக்கிற வேறு தான் மிக முக்கியமான மூலிகை சாப நிவர்த்தி செய்து நாம் மை தயாரிப்பதற்கான முக்கிய வேர். அது அறாம இருக்கணும். அப்படி செய்து நாம் எதை எடுக்க வேண்டும். அடுத்ததாக மூலிகைகளுக்கு நாம் உயிர் கொடுக்க வேண்டும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மூலிகையாக இருந்தாலும் குறித்த காலத்தில் அதன் அருகே சென்று கன்னிநூல் காப்பு கட்டி தூப தீபம் கொடுத்து ஓம் சக்தி சாபம் நசி நசி, சகல சாபம் நசி நசி, சித்தர் சாபம் நசி நசி, மூலிகை சாபம் நசி நசி, சகல தேவர்கள் சாபம் நசி நசி, ஓம் காளி, ஓம் பிடாரி, ஓம் நசி மசி வயஸ்வாகா என்று 9 தரம் உரு ஜெபித்து 9வது தடவை சுண்டு விரல்கள் 2ம் நகங்கள் 10ம் அதன் பேரில் படாமல், பேரில்ங்கிறது வேரின் மேல் படாமல், இலையை கிள்ளுகிறதோ செடியை பிடுங்குகிறதோ எப்படி செய்து கொண்டாலும் சரி அது சித்தியாகும். அடுத்ததுல அந்த இதை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது மறுபடியும் நம்ம ஒரு உயிர் கொடுக்கிறோம். நம்ம பறித்த அந்த மூலிகை செடிக்கு எப்படி கொடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் மூலி சர்வ மூலி உன் உயிர் உன் உடலில் நிற்க ஸ்வாகா அப்படின்னு சொல்லி 32 தடவை ஜெபித்து அதை பிடுங்க வேண்டும். நம்ம 2 கை கொண்டு எல்லா சாப நிவர்த்தியும் மூலிகைக்கு உயிர் கொடுக்கறது எல்லாமே செஞ்சு முடிச்ச பிறகு அந்த செடியை நம்ம பிடுங்கும் பொழுது ஓ மூலி சர்வ மூலி உன்னுடைய உயிர் உன்னுடலில் நிற்க ஸ்வாகா என்று 32 தடவை நம்ம சொல்லிட்டு அந்த செடியை எடுத்து உபயோகப்படுத்தணும்.